இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் யாவரும் கண்களை மூடி செபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையானது உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடட்டும். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம பாடின பாட்டு உண்மையிலே மறுபடியும் எனக்காக, அதான சொன்னால் யாருக்கோ பாடினாங்கன்னு சொன்ன மாதிரி மறுபடியும் அது அந்த பாட்டு எனக்காக பாடினது தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சில நேரம் நான் ஒரு வாட்டி அண்ணன்ட்ட சில காரியங்களை நான் ஷேர் பண்ணேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கொஞ்சம் ஒரு மன சோர்ந்து இருந்த நேரத்தில் அண்ணன்ட்ட சில காரியங்களை ஷேர் பண்ணேன். ஏன்னா என்னை விசாரிப்பாங்க. அப்போது நான் அந்த காரியத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு சிக்கலில் நான் மாட்டிகிட்டு இருந்தேன். பொருளாதார சிக்கலில் இருக்கும்போது இப்படி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நான் அண்ணன் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த சாங்கை எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் யூடியூப்பில் நிறைய சாங் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த சாங்கை நான் கடந்து போயிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அந்த பாட்டு அவங்க அனுப்பிச்சு தந்தது, நான் என் கடையில் திரும்ப திரும்ப அதே நான் போட்டேன். ஏன்னா என்னை ஆண்டவர் பயப்படாத, நான் ஒன்று மறுபடியும் அதான் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்க அழுகையாக வந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ ஒரு அருமையாக நான் அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா என்னுடைய அந்த ஏற்ற நேரத்தில், நான் எதிர்பார்த்துருந்த நேரத்தில், நான் ஒரு கலங்கி தவிச்சிருந்த நேரத்தில், ஆனால் எனக்கு அந்த பாட்டை எனக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்களோ தெரியல, ஆனால் எனக்கு அது என்னென்னா தேவ பலனாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஒரு சில வரிகள், அதை தான் அந்த ஜீவ வார்த்தைகள், ஜீவ புஸ்தகம், அந்த காரியங்கள்லாம் நமக்கு ஒரு அந்த ஒரு பாடல் பாருங்கள், நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு அது பூஸ்டாக இருந்தது. எத்தனையோ பாட்டு கேட்கலாம், ஆனால் அந்த ஏற்ற நேரத்தில் அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு அவ்வளோதான். அதெல்லாம் பாடும்பொழுது கூட அந்த வரிகளையும் அந்த பாடலையும் நம்ம உணர்ந்தவர்களாக இருதயத்தில் அதை தியானிச்சு நம்ம பாடும்பொழுது நமக்கு அது தேவ பலனாக இருக்கும். அல்லேலூயா. அதான் சொன்னால் யாருக்கோ பாடுறாங்க, நான் உண்மையிலே திரும்பவும் இந்த பாட்டு நான் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செய்திக்கு நேராக போவோம், எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இங்கே பார்க்குறோம், காலையில் முதல் ஆராதனையில் ஆண்டவர் விசுவாசத்தினுடைய சோதனையில் ஜெயிச்சு நம்ம பொண்ணாக அவருடைய சமூகத்தில் விளங்கும்படியாக எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்தவங்களே பார்த்தோம். ஆண்டவர் அற்புதமாக நம்மளை பரலோகத்தில் பொண்ணாக மின்னும்படியான காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த 2ஆம் ஆராதனையில் விசுவாசம், அதே அந்த விசுவாசங்கிற ஒரு ஆயுதம் நம்ம எப்படியா பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே 30ஆம் வசனத்தை விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எரிகோ பட்டணம் விசுவாசத்தினாலே இடிந்தது. அந்த எரிகோ பட்டணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 27 அடி உயரம் இல்லை, அகலம் 27 அடி அகலத்தில் உள்ள அந்த எரிகோ மதிலை இடிஞ்சதுங்க பார்க்குறோம். அது எதனாலன்னா அந்த விசுவாசத்தினால அந்த எரிகோ விழுந்தது. அதனுடைய இது பார்த்திங்கன்னா முன்பு அது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. வேதவசனம் அதான் சொல்லுது. அது அடைக்கப்பட்ட ஒரு சூழல். இன்றைக்கி நம்முடைய அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைய நேரங்களில் நமக்கு நம்முடைய சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், இந்த காரியங்கள் இப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, அதை உடைச்சி எரியறதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி வாக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைக்கிறது மாத்திரமல்ல, அதில் ஆண்டவர் சொல்கிறார், அதை சுத்தமாக சுட்டெரிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த எரிகோவை இன்றைக்கி இடிக்கணும், அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். எரிகோ அப்படிங்கிறது பார்க்கும்போது அது
ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் அந்த எரிகோவை நம்ம எப்படி தகர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் அங்கே பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய யோசுவா 6:1 வாசி கேட்போம். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அது பாருங்க, அந்த பட்டம் எப்படி இருந்ததா? அடைக்கப்பட்டிருந்த ஒரு பட்டணமாக அங்கே காணப்பட்டது. அப்போது அடைக்கப்பட்ட ஒரு கோட்டையாக இருந்தது. அதில் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த எரிகோவை உடைக்கிறார். அது மறைக்கப்பட்டதுமா இருந்ததா, அது அடைக்கப்பட்டதுமா இருந்தா? இப்போது திறந்துட்டா திரும்ப என்ன பண்ணிடுவாங்க? யாராவது அடைச்சிருவாங்க. திறந்துட்டா திருப்பி யாராவது அடைப்பாங்க, அடைச்சிட்டா திருப்பி திறப்பாங்க. இப்படி இருக்குது. ஆனால் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது திறக்கிறதுக்கு மறுபடியும் யாருக்கும் ஒன்றும் இல்லை. அதை ஒரேடியாக என்ன பண்ணுறேன்னா உடைச்சிட்டா கூட என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அவனை கெட்டிடுவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உடைக்கிறது மாத்திரம் இல்லை, அதை சுட்டெரிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யோசுவா புஸ்தகம் அதே 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். அது எரிகோவை ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரிச்சிட்டார். அது சொல்றாரு, எரிச்சிரு. ஏன்னா இடிச்சா கூட யாராவது கெட்டிடுவாங்க. அது எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட இடம். எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட இடம். அப்போ சபிக்கப்பட்ட இடத்துல என்ன செய்யக்கூடாது? மறுபடி கெட்டக்கூடாது. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, எவ்வளோ அழகா சொல்றாரு. அந்த சபிக்கப்பட்ட இடம் இடிச்சிட்டா திருப்பி கட்டிடுவாங்க. நம்மளை பற்றி நல்லா தெரியும் ஆண்டவருக்கு. இப்போ நம்ம நிறைய காரியங்களில் விட்ட காரியத்தை திருப்பி இது பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி இது உனக்கு சரி வராது, ஐயா இது நீ வேண்டாம் அப்படி என்ன பண்ணுறாருன்னா, சில காரியங்கள் ஆண்டவர் நம்ம உணர்த்தினாலும் திருப்பி என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் உணர்த்தும் போது விட்டுறோம். சபைக்கு வரும்போது வார்த்தை கிடைக்குது, ஆண்டவர் நம்மோட பேசுகிறாரு. பேசும்பொழுது என்ன பண்ணுறோன்னா, அந்த நேரத்தில் அந்த பேர்கால வைராக்கியம் சொன்ன மாதிரி அந்த நேரம் மட்டும் என்ன பண்ணோம்? ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, இனிமேல் இந்த காரியத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எங்கே வருது தெரியுமா? இருக்கிற நேரம் மட்டும்தான். ஆலயத்தை விட்டு கடந்து போனோன்னு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அது ஆண்டவர் சொல்கிறாரு, இடித்த பிறகு கட்டணும்னு நினைச்சிடாத, நீ விட்ட பாவத்தை திரும்பி தொடணும்னு நினைச்சிடாத. தேவனுக்கு பிரியமில்லாத நீ ஒதுக்குனதை விட்டுரு, திருப்பி அதை எடுக்கணும்னு நினைச்சிடாத, அந்த எண்ணத்துக்குள்ளே போயிடாத. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தோல்வி அவமானம் பட்ட அந்த வாழ்க்கைக்கு போதும், முற்றுப்புள்ளி வச்சிரு, திரும்ப நீ அதுக்குள்ளே போகாத. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எரிகோ இனிமே யாருமே கட்டவே கூடாதுங்கிறார். இடித்தது எரிச்சதெல்லாம் எதுக்காக? முடிச்சிருங்க, உங்கள் தோல்வி வாழ்க்கை போதும். அதே யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. பயங்கரமாக இருக்கும் இந்த வார்த்தை. நல்ல வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு அந்த இடித்த பிறகு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அக்காலத்திலே யோசுவா எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அவன் அந்த அஸ்திபாரத்தை போடுகிற போது மூத்த குமாரன், அதுக்கடுத்து வாசல் வைக்கிற போது தன் இளையகுமார். பயங்கரமாக இருக்கு அந்த வார்த்தை. ஏன் ஆண்டவர் மூத்த குமாரன் இளையகுமாரன் நாங்கள் சுட்டி காண்பிக்கிறாருன்னா, நீங்கள் வேதத்தினுடைய ரகசியங்கள் வேதத்தினுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே விளங்கும். இங்கே யோசுவா கட்டளை போடுறாரு, நீங்கள் எரிகோவை பட்டத்தை கட்டும்படி எழும்புற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்ட
விட்டு விட்டு வந்த பாவத்தை திரும்ப நீங்கள் எழும்பி அதுக்குள்ளே போகணும், அதுக்குள்ளே பிரவேசிக்கணும், அதை மறுபடியும் நீங்கள் அந்த காரியங்களுக்கு உட்படணும்னு நீங்கள் நினச்சா என்ன சொல்கிறாரு? சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்கிறாரு பாருங்க, நீ என்ன பண்ணும்போது அஸ்திவாரம் போடும்போது மூத்த பிள்ளை செத்துட்டான், தப்பி தவறி வாசல் வச்சுட்டேன்னா ஏழைய பிள்ளையும் செத்துடுறான். ஏன் இவ்வளோ ஒரு கொடுமையான காரியங்கள்? யாருக்குமே இல்லாத அந்த காரியம் யாருக்கு? எரிகோ இடிச்சு என்னை திரும்பி யாரும் கட்டிடக்கூடாது, விட்டுட்டு வந்த பாவங்களை நம்ம திருப்பி எடுத்துடக்கூடாது, வேண்டான்னு ஒதுக்கு. ஆண்டவர் நம்மகிட்ட இந்த அருவருத்த காரியங்களை நம்ம விட்டுட்டு வந்த பிறகு திருப்பி போய் நான் கெட்டணும் நான் பிரயாசப்பட்டு ஸ்டெப்பு வச்சதுமே எப்படி இருக்கு பாருங்க. அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, இந்த காரியத்தை செஞ்சிடவே கூடாதுங்கிறாரு. கெட்டணும்னு மனசில் கூட நினைச்சிடாதங்கிறாரு. எரிகோவை மனசுக்குள்ளே கொண்டு வந்துடாத. சபிக்கப்பட்ட காரியங்கள், பின்மாற்றான காரியங்கள், விட்டு வந்த பாதைகள், இதெல்லாம் என்ன பண்ணுறாத, கொஞ்சம் கூட கொண்டு வந்துடாத. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா இதை இடிச்சு. ஏன்னா பாருங்கள், 27 அடி உள்ள மதிலை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறாருப்பா போய் நீங்கள் சுற்றி வாங்க, எக்கால ஊதுங்க, அது நான் இது பண்ணுறேன்னா. ஆனால் பாருங்கள், இந்த ஜனங்கள் 6 நாள் சுற்றி வரும்போது பார்க்குறவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தான் இருந்திருக்கும். எப்படியா இருக்கும்? என்ன தினமும் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, அப்படியே சுற்றுறாங்க, அதில் வர்றாங்க போகிறாங்கன்னு. ஆனால் 7ஆம் நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துதியோட விசுவாசத்தோட, ரொம்ப அழகாக சொல்ற பார்த்துங்க, துதியோட விசுவாசத்தோட நீ என்ன பண்ணுற? தகர்த்துருவ. பாருங்கள், அது எரிகோ போட்டனா அப்படி தான் சுக்குநூறாகினார். ஆனால் அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இது உடைச்சிட்டனா. இப்போ நம்ம நிறைய நேரங்களில் பாருங்கள், ஒரு சில வாய்ப்புகள் வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம எல்லாரும் இறங்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். என்ன பண்ணுவோம்? ஆராதனையா அந்த பக்கம் 2 பக்கம் தான் யோசனை. இம்பார்ட்டன்ட் எங்கே கொடுக்குறோம்? பாஸ்டர் கோச்சிக்க மாட்டார். இந்த ஒரு வாரம் நம்ம சண்டே சர்ச்சு போல என்ன இருக்குது கேட்பார், ஏன் வரலன்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட வேண்டியதுதான். யோசிச்சு பாருங்க, இங்கே தான் நம்ம வந்து நம்முடைய அந்த விசுவாசத்தை நம்ம நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடம். ஏன்னா ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட இடத்துலேருந்து நம்மளை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு, மறுபடியும் ஏன் சபிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம போனோம்? இடிச்சு எரிச்சிட்டாரு, நம்மகிட்ட இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. முடித்த பிறகும் நம்ம ஏன் அங்கே போனோம்? அதுக்கு தான் சொல்கிறாரு, அது யாருமே கெட்டக்கூடாது. அப்படி கெட்டணும்னு நினச்சாலே பயங்கரமாக இருக்குது. சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதில் அவர் சொல்கிற காரியம் பாருங்கள், ஏன் அந்த அதில் மென்ஷன் பண்ணுறாரு பாருங்கள். அக்காலத்தில் யோசுவா, அந்த வசனத்தை வாசிங்க, 6:26. இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். அது அவர் தீர்மானமாக சொல்லிட்டார் யோசுவா. ஏன்னா அந்த நாட்கள் உள்ள காரியங்கள் அப்படியா இருந்தனால அவர் சொல்கிறாரு, அஸ்திவாரம் போடும்போது மூத்த குமாரன், வாசல் வைக்கும்போது இளைய குமாரன். இதில் மூத்த குமாரன் இளைய குமாரன் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யார்? ஏசா, யாக்கோபு. இப்போது ஏசா எப்படிப்பட்ட சுபாவம், யாக்கோபு எப்படிப்பட்டவன் நம்ம பார்க்கலாம். இது வேதத்தில் சொல்லுது என்னென்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய இதில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மூத்தது வந்து என்னென்னா நம்முடைய சரீரம். நம்ம சரீரத்தை வந்து கை வச்சுருவான் பிசாஸ். பலவீனத்தை கொண்டு வந்துடுவான், வியாதியை கொண்டு வந்துடுவான். நம்ம எரிகோவுக்கு போகணும்னு நினச்சாலே, இல்லை எரியோ காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்தாலே, முதல்ல என்ன பண்ணுறான் ஆண்டவர்? ஃபஸ்ட்டு நம்மளோட சரீரத்தை தான் உண்டாக்கி அதுக்கப்புறம் தான் நாசியில் சுவாசத்தை கொடுத்தாரு. முதல்ல எங்கே கை வைக்கிறான்னா நம்ம சரீரத்தை கையை வைக்கிறான் பிசாசு. சரீரத்தை கையை வச்சு வியாதிக்குள்ளே நம்மளை கொண்டு போய், அது வியாதி மாத்திரம் இல்லை, சரீரத்தில் பல என்னென்னா நமக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கிடுவான், பல போராட்டம் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் சரீரம் செத்து போச்சுன்னா அடுத்து என்ன ஆகுது? இளையகுமார் வாசல் வைக்கும்போது இளையகுமார் யார்? ஆத்மாவை அடிக்கிறான். ஏசா வந்து மண்ணுக்குரியவன், யாக்கோபு வந்து விண்ணுக்குரியவன். அப்போது நம்முடைய கை சரீரத்தில் வச்சதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கை வச்சிடறான்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் கை வச்சாலே என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த மேலே சொன்னப்பட்டபடி சபிக்கப்பட்டவனா மாறிடுறோம். அதை தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வா அஸ்திபாரம் போட்டன்னா மூத்த குமாரன் போயாச்சு, முடிஞ்சு. வாசல் வைக்கணும் தப்பு தேவைன்னா அப்படி ஒருத்தர் செஞ்சுட்டாங்க வேதத்தில். அதை நீங்கள் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தப்பித்தவரி கூட ஆண்டவர் இந்த காரியம் செஞ்சிராதன்னு சொல்லி தான் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. 1 ராஜா வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது ஆபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். போதும். அவன் அந்நாட்களிலே பெத்தேல் ஊரானே ஆகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். எப்படி இருக்கு பாருங்க. பெத்தேல்னா என்ன? பெத்தேல்னா தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில் இருக்கிற மனுஷன் பெத்தேலுக்கு போகலாமா? எங்கே இருக்க வேண்டிய ஆள் எங்கே போகிறான்? ஆண்டவருடைய பிள்ளை நீ, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நீ, உனக்கு எரியோவில் எனக்கு என்ன வேலை? நீ எதை கட்டணும்? எவ்வளோ அழகாக நெகேமியா சொல்கிறாரு பாருங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தை கட்டுவோன்னு கூப்பிடுறாரு. எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் எதை கட்ட வேண்டியவங்க? நீங்கள் எதை கட்டிட்டு இருக்கீங்க? எங்கே இருந்து இந்த மனுஷன் எங்கே போகிறா பாருங்க. பெத்தேல் தேவனுடைய வீட்டில். தேவ ஒரு விசுவாசி. அவன் எங்கே போயிட்டான்? எரியோவுக்கு போயிட்டான். நீங்கள் நம்ம விசுவாசிங்க ஏன் பிரச்சனை மாட்டோன்னா, பாஸ்டர் ஜெபிக்க வரலை, எங்களை நாங்கள் கூப்பிட்டாலே. நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள், நீ எங்கே போன பாருங்க. தேவ சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்த விட்டு நீ தேவையில்லாத காரியங்களில் முற்படனால அங்கே பாருங்க 2 பேரை சாக கொடுத்தான். பெத்தேல் ஊராகிய ஆலயத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் ஆலயத்தை விட்டு அசுத்தமான இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு காரியமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது சம்பந்தம் இல்லாமல் அவனுக்கும் அந்த காரியத்துக்கு சம்பந்தம் இல்லாத பையன், வாலிப பையன், கல்லூரி படிக்கிற பையன் பாருங்க, நல்லா படிச்சுட்டு இருக்க பையன், பாவம் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள பையன். இந்த தேவையில்லாத நட்புகள், சம்பந்தம் இல்லாத, இவனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை பாருங்க. நம்ம அந்த 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 இடமே நமக்கு ஆண்டவர் ஆகாதுங்கிறார். இவன் ஒழுங்காக இவன் பாட்டில் காலேஜ் போந்தோமா வந்தோமா படித்தோமா இல்லாமல் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு போனதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? உள்ள தூக்கி போட்டாங்க. கல்லூரி படிக்கிற பையன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போதைப் பொருள் வச்சுருந்தான்னு சொல்லிட்டு. ஆனால் பாவம் அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் போதைப் பொருள் வச்சுருந்தான்னு சொல்லி அந்த பையன் சின்ன வயசு, காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறான். தேவையில்லாமல் போய் மாட்டினா பார்த்தீங்களா? தேவையா இது? நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல, நம்ம இருக்க வேண்டிய இடம் எங்கே? பெத்தேல இருக்க வேண்டியவன் எதுக்கு எரியோவுக்கு போன? ஏன் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இடித்த காரியங்கள், நம்மகிட்ட இருக்கிற எரிச்ச காரியங்கள், நம்ம ஆண்டவர் நமக்கு அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவர் விரும்பாத காரியங்கள், அவரை விட்டு விளக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும், என்னென்ன காரியங்கள் நம்மகிட்ட இருந்ததோ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சுட்டெரிச்சிட்டாரு. சுட்டெரிச்ச பிறகும் மறுபடியும் கட்டணுன்ற எண்ணம் எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க. உண்மையாக ஆண்டவர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகள் இதேன்னு வந்திருந்தா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான். ஏன்னா இடிச்சாச்சு, எரிச்சாச்சு, திரும்ப அந்த சிந்தனைக்குள்ளே நம்மளை கொண்டே போயிடக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். சாபத்தை தேடி நம்ம ஏன் போனோம் பாருங்க. ஒழுங்கா ஆலயத்தில் இருந்தவ
நல்லபடியாக, அதாவது நிறைய நேரங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எங்கள் சபைக்கு வர ஒரு விசுவாசி தான். நான் பிரதர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லுவேன், ஐயா என்ன காரியமாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துருங்க. ஏன்னா அவருடைய ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வேதத்தில் பார்த்தோன்னா தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எப்படி இருந்தாலும் அவர் சமூகத்தில் இருக்கிறத அவர் விரும்புவார். நீங்கள் சங்கீதத்தை வாசித்தா கூட எங்கெல்லாம் போனாலும் சுற்றி வந்து அவருடைய பாதத்தில் வந்து நின்றுவார், எப்படியாவது வந்துடுவார். அதுதான் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன். கழுதையை தேடி போனவனை ஆண்டவர் ராஜாவாக்குனார். ஆனால் ஆடு மாடு மேய்ச்சிருந்தவனையே ஆண்டவர் என்ன பண்ணார்? ராஜாவாக்குனார். ஆனால் அதில் 2 வித்தியாசம். ஆண்டவர் அவனுக்கு அரண்மனை கொடுத்த உடனே ஆண்டவர் செஞ்ச காரியத்தை விட்டுட்டான், அரண்மனை மேலே பிரியமாயிட்டான். ஆனால் இந்த மனுஷன் ஆடு மாடு மேய்ச்சிருந்தாலும் ஆண்டவர் அரண்மனை கொடுத்தா கூட அவனுடைய சிந்தனை என்னென்னா அரண்மனை மேலே இல்லை, ஆண்டவர் சமூகத்து மேலே. ஹல்லேலூயா. அதுதான் பாருங்கள். நான் அந்த சகோதர ஆனால் நீங்கள் தயவுசெய்து வந்து ஒரு 2 மணி நேரம் அவர் சமூகத்தில் உட்காந்து நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே ஆண்டவர் நமக்கு ஜெயமாத்தார். அவர் இல்லை பிரதர், இந்த 8 மணி தான் பாருங்கள், பிசாசு எப்படி வேலை செய்வான் பாருங்கள். ஆராதனை நேரத்தில் தான் கரெக்டாக கையை வைப்பான். 8:30 to 10:30ன்னா 10 மணிக்கு மேலே போங்க. 8:30க்கு தான் வர சொன்னான் பிரதர். அவர் ஒரு இந்த லேண்ட் புரோக்கர். அது 8:30 மணிக்கு தான் பிரதர் அவர் அங்கே கரெக்டாக வந்து நிற்கிறேன். 8:30 மணி தான் நீங்கள் வரணும். நான் கடினமாகவே பேசிட்டேன். நான் இதில் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன கோடிக்கணக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது நட்டமாக தர லாபமே ஆகாது. என் மேலே நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, ஏன்னா என் மேலே விழுந்த கடமை நான் சொல்லியே தீரணும். நீங்கள் தப்பாக எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் ஆலயத்துக்கே வரலாலும் சரி, நான் அதை பற்றி யோசிக்கல. ஏன்னா நாளைக்கு ஆண்டவர் எனக்கு கணக்கு கேட்பார், நான் சொல்லி ஆகணும். என் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆனாலும் சரி, எங்கே இருக்க வேண்டிய நீ எங்கே போய் நின்றுட்டு இருக்கிற? வந்தார் பிரதர், நீங்கள் சொன்னது சரிதான்னார். சரியா போச்சா சொன்னார். ஏன்னா அவர் ரொம்ப ஆர்வத்தோடு போனார். இந்த முடித்தா எனக்கு பல லட்சம் கிடைக்கவே கிடைக்காது, அடித்து சொல்லுவேன். என்னன்னாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள், ஏன்னா அவர் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இங்கே அவர் நமக்காக காத்துட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை வருவான், என் பிள்ளையோட நான் பேசணும், என் பிள்ளையோட முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிற என் தகப்பனை ஏமாற்றி நீ போறிய, விடுவாரா அவரு? காரியம் உனக்கு ஜெயமாகுமா? எங்கே இருக்க வேண்டியவ நீ? எங்கே போயிட்டு இருக்கிற? எரியோ நோக்கி போகலாமா? எவ்வளோ அழகாக பெத்தேல் ஆண்டவர் உட்கார வச்சா, பெத்தேலை விட்டுட்டு நீ எரியோவுக்கு போயிட்டு உட்காந்துட்டு, அவர் நிறைய நேரங்களில் அது மாதிரி ஆப்சண்ட் ஆகிருக்கார். நானும் பார்ப்பேன், அவர் டயத்தை பார்ப்பேன், அவர் சேர் காலியாக இருக்கும், ரொம்ப மன சங்கடமோ ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் என் சகோதரனை கொண்டு வாங்க. அப்புறம் ஒரு நாள் கடையில் நேராக சொன்னார், பிரதர் நீங்கள் சொன்னதால் நான் 8 மணிக்கெல்லாம் என் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுவேன், அதோடு 11 மணிக்கு மேலே என் செல்ஃபோனை ஆன் பண்ணுவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. தெரியாதா? 6 நாள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த ஒரு நாள் அவருடைய சமூகத்துக்கு வரணும், அதுக்கு கூட உங்களுக்கு என்ன பண்ண முடியலை. பிஸ்னஸ் ஓடி போனால் என்ன கிடைச்சது? கிடைச்சல தோல்வி, அவமானம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேனப்பா, உன் தோல்வியை, உன் அவமானம், உன் எல்லாத்தையும் நான் சுட்டெரிச்சிட்டேனே, திருப்பி நீ ஏன் போய் நிற்கிற? ஏன்? அதான் நம்ம புத்தி எப்படி இருக்கு பாருங்க. ஏன் அங்கே போகணும்? சாபத்தை தேடி நம்ம ஏன் போகணும்? இவங்க போனனால நடந்த காரியம் பார்த்தீங்களா? அவர் பெத்தேலை விட்டு போனனால எவ்வளோப்பட்ட அதான் யோசுவா சொல்லிட்டாரு, சபிக்கவே சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டார்ல. சொல்லி தெரிஞ்சோ தெரியாமலே இவங்க போய் அங்கே போய் என்ன பண்ணிட்டான். இன்றைக்கியோட அந்த பழைய வாழ்க்கைகள், ஏன்னா சில நேரங்களில் அந்த சுபாவம் வரும். ஏன்னா நம்மளை இந்த எரிகோ சோதிக்கிறதுக்காகவே சில காரியங்கள் நடக்கும், சில நேரங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்கிறது ஆண்டவர் நம்மளை உருவாக்குனவர், ஆனால் பிசாசுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட போராடினா ஒரு காரியம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு நம்மகிட்ட போராடினாலும் அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், தோற்று போகிறவன்னு. நம்ம ஜெயிக்கிறோன்றது மட்டும் அவன் நல்லாவே தெரியும். தோக்குறது அவனாக இருந்தாலும் அவன் என்ன போராடுறான் பார்த்தீங்களா? தோக்குறது அவனை தான், ஆனால் அவன் நல்லாவே தெரியும் நம்மகிட்ட அவன் ஜெயிக்கவே முடியாதுன்னு. ஆனால் கூட அவன் என்ன பண்ணுறான்? எவ்வளோ தைரியமாக போராடுறான். அப்போது நமக்கு அவ்வளோ பலனையும் அவ்வளோ இதையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற நம்மளுடைய விசுவாசம் எங்கே போச்சு? நம்மளுடைய துதி எங்கே போச்சு? யோசிச்சு பாருங்கள்.
நம்ம ஏன் அந்த சாபத்துக்குள்ளே போகணும்? நம்ம ஏன் அந்த பழைய பாவத்துக்குள்ளே போகணும்? நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத அவர் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து வேறு பிரித்த ஜீவியத்துக்குள்ளே வந்த பிறகு அந்த சிந்தனை ஏன் வரணும்? சில நேரங்களில் சொந்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த சடங்காச்சாரங்களை செஞ்சே ஆகணும்னு. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் சில பேர் இறந்துட்டா அந்த தலை கட்டும்பாங்க, அந்த செய்முறை கொடுக்கணும்பாங்க, இருக்கு இல்லையா? என்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுட்டோமோ அன்றைக்கி ஒரே வார்த்தை, செத்தா துணி போடுறதோ இல்லை இந்த காசு கொடுக்க இந்த வேலையே கிடையாது, நான் செத்தாலும் நீ செய்யாத, தைரியமாக சொல்லும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா சொந்தக்காரன் கோச்சிட்டு போகிறா, நாளைக்கு அவன் நான் கூட வர போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உன் கூட வரேன். அவர் தான் நம்ம கூட வர முடியும், சொந்தக்காரன் வர முடியாது. ஒன்றும் இல்லை, நான் இப்போ குண்டத்தூரில் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறேன். அது அண்ணன்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ணா, நீ பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வீடை கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு வீடை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வீடினுடைய பணத்தொகைக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த நேரத்தில் தான் நான் சுயமாக முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு. என்னை வாக்கு கொடுத்து தான் அங்கே கொண்டு போனார். 100, அதாவது மீகா 7:15 சொன்ன மாதிரி உன்னை அதிசயங்களை காணப்படும் வாக்கு பண்ணி தான் கொண்டு போனார். அதே மாதிரி நான் பிரமிக்கத்தக்கதான் எனக்கு ஆண்டவர் செஞ்சார். ஆனாலும் இந்த பணப்பிரச்சனை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது யோசிச்சேன், நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணன் நான் கேட்கும்போது, இல்லை நீ செய், எனக்கு இன்னொரு லேண்ட் இருக்கு, அதை நான் விற்கணும்னு. அதுக்காக கூட அண்ணன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யோசிச்சுட்டு அதாவது மனசோர்வாக இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய இனஜன வந்து இங்கே இருக்கிறாங்க. நான் இப்படி வாங்கிட்டேன்னு சொன்னோடனே அவங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு பயம் வந்துடுச்சு. எங்கே எதாவது கேட்டுருவானோ, எதாவது நீ ஒரு 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு கேட்டுருவானோன்ட்டு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கல. தம்பி என்ன பண்ணிட்ட, என்ன முடிஞ்சிச்சா, எல்லாமே சரியாக்கிட்டியான்னு சொல்லி கூட கேட்க கூட இல்லை. ஏன்னா கேட்டால் நம்ம எங்கே திருப்பி கேட்டுருவோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா கூட சரி தம்பி எப்படி அதை முடித்த, எப்படி வாங்கின, என்ன மாதிரி செஞ்சு கூட இப்போ வரைக்கும் சரி கேட்கவே இல்லை. எங்கே கேட்ட திருப்பி ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்டானா? இப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்குது, இப்படி தான் இனபந்தம் இருக்குது. அதனால தான் சொல்கிறது, நம்மகிட்டருந்து எடுத்து போட்ட காரியங்களுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. நம்மகிட்டருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனை இடித்து எரித்து போட்ட பிறகு திரும்ப ஏன் நம்ம அதை கொண்டு வரணும்? நம்ம ஏன் நினைக்கணும்? எப்படி கடந்தோம்? சாபத்தில் கடந்தோம், பாவத்தில் கடந்தோம், நாறிட்டு இருந்தோம். இன்றைக்கி இதை பாடின மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நறுமணமாக மாற்றிருக்கிறாருன்னா ஏன் திரும்ப போய் விழணும்? யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு முடிவு. ஏன்னா நிறைய நேரங்களில் நான் அதை பார்த்துருக்குறேன். எப்படின்னா, எனக்கு ஆலோசனை சொன்ன ஊழியக்காரரே அப்படியே மாறினதை நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் என்னென்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு இது. வைராக்கியமாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வேதத்தில் நம்ம இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. நண்பர்களை பிரியப்படுத்துவோம், சொந்தக்காரனை பிரியப்படுத்துவோம், இப்படி ஒன்று பிரியப்படுத்த அவன் என்ன பண்ணால் தேவன்ட்டு நம்மளை பிரித்து எரியோ கெட்ட கொண்டு போயிடுவான். கெட்ட கொண்டு போனால் என்ன, சாபத்துக்குள்ளே தான் நம்ம போய் நிற்கணும். ஏன்னா நம்ம நல்லா தெரியும். இப்போ ஒன்றில் சிம்பிளாக ஒரு என்னென்னா, ஒரு சினிமா பாட்டை நம்ம சின்ன வயசில் நான்லாம் சினிமா பாட்டுக்கு பைத்தியம். சினிமா பாட்டு 24 மணி கேட்குறவன், நான் சவுண்டாக கேட்டு பழகினவன். அதே மாதிரி இன்றைக்கி ஆண்டோடைய பாட்டை கடையில் அவ்வளோ சவுண்டாக போட்டுட்ருக்கேன். கடைக்கு எதிர்த்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற HR வந்தார், பிரதர் அந்த பாட்டு ரொம்ப என்னை இழுத்துருச்சு, எனக்கு அங்கே ஆஃபீஸில் இருக்க முடியல, அந்த பாட்டை திரும்பி போடுங்கன்னு. இதே சினிமா பாட்டை போட்டு ஆடிட்டு இருந்தவன் தான் நம்ம பாருங்கள், அந்த அவர் HR எனக்கு அந்த பாட்டை போடுங்கன்னாரு. அப்புறம் அவருக்கு அந்த சீடியை நான் கொடுத்தேன். இப்போ தான் எல்லாமே ஈஸியாக யூடியூப்பில் வந்துருச்சு இல்லைங்களா. ஆனாலும் அவருக்கு நான் வச்சுருந்தேன், நிறைய இது கொடுத்தேன். அவர் பார்த்திங்கன்னா, நானும் சர்ச்சுக்கு போகணும். பாருங்கள், எரிகோவில் இருக்கிறவனை பெத்தேலுக்கு கூட்டிகிட்டு வரணுமா, பெத்தேல் இருக்கிறவன் எரிகோவுக்கு போகணுமா, இதுதான் நம்ம முடிவு. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில இடங்களில் கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக நம்ம அன்றைக்கி பாடினோமே அந்த பாட்டு அங்கே வரும்பொழுது மனசு கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் மேக்னட் இழுக்கிற மாதிரி இழுக்கும். பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா அதில் தான் நான் ஊறி அதில் தான் நம்ம எப்படி சொல்கிறது, இந்த சாம்பார் இட்லி மாதிரி அதில் தான் படைஞ்சு கிடந்தது ஒரு காலத்தில். இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம பொய் சொல்கிறதுக்கு இல்லை.
உண்மை அதுதான். அந்த இசையில் மயங்காத கிடையாது. ஆனால் அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு 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 செகண்ட் அப்படி டைவிடும்போது ஆண்டவர் உணர்த்துவார், தம்பி அதில் நின்றணும். உண்மை அதுதான். ஏன்னா நானே நிறைய நேரங்களில் அது அந்த வாசிக்கும் பொழுது அவ்வளோ நம்மளை அறியாமல் அந்த அந்த ரசிக்கிற நேரத்தில் தான் ஒரு ஒரு அங்கே ஒரு வெறுமையை நம்ம அங்கே ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இடம் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, முடிஞ்சிடுச்சு. இது சின்ன காரியம்தான். அப்போ இந்த சின்ன காரியம்தான் அதே மாதிரி எல்லாத்துலேயும் அவங்க நம்மளை என்ன பண்ணுவான், டைவர்ட் பண்ணிடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாபத்தை தேடி நீ போகாத, நீ சாபத்தை தேடி நீ, அதாவது நீ சாபத்தில் இருந்த நாள் போதும், உன்னை எல்லாத்தையும் நான் முடித்து உன்னை என்ன பண்ணுறேன், நான் ஒரு புது மனுஷனா நான் உன்னை பெத்தையில் கொண்டு வந்து உட்கார வச்சா எங்கே போயிட்டுருக்குற. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பழைய வாழ்க்கையை முடிச்சிடு, பழைய வாழ்க்கை இதோட போயிட்டோம். ஆனால் அப்படி இருந்து பாருங்கள், ஆண்டவர் அதிகமாக எரியோ பக்கம் தான் போயிருக்கிறார். ஏன் இந்த மாதிரி நாரி போய் நாசமாக போய் என்ன சொல்கிறது, வழி தவறி அதாவது நம்முடைய இப்படிப்பட்ட ஜனங்களை வந்து என்ன பண்ணார் ஆண்டவர், சீர்படுத்தி சிறப்படுத்தி அழகுபடுத்தி அழகாக கொண்டு வந்து பெத்தையில் வச்சுருக்கிறார். ஆனால் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு வருவோம். ஏன் அது அப்படி ஒருத்தர் போய் அவருடைய நிலைமையை பார்ப்போம். பாருங்கள், வாசிங்க லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எரிகோவுக்கு போன மனுஷனோட நிலைமையை பாருங்கள். ஏன் அது, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எங்கிருந்து எங்கே போனான், எங்கிருந்து, எருசலேம்ல இருந்து. பாருங்க, எருசலேம்ல இருந்து எரியோவுக்கு போகிறாராம். டூர் போயிட்டு வந்திருக்கிறாரு அவர். பாருங்க, சும்மா போயிட்டு வரான். சும்மா தான் நம்மளை சோலையை முடிச்சிருது. நேரம் போகலை. நேரம் போகலாம், ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காருங்க, உங்களுக்கு இன்னும் பலனாக இருக்கும். எனக்கு டைம் நிறைய இருக்குது, ரைட்டு, வாங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தா உங்களுக்கு எவ்வளோ பலனாக இருக்கும். இவர் சும்மா இல்லாமல் போனார். எதுக்கு போனார், சித்தப்பாவை பெரியப்பாவை பார்க்குறேன்னா போனார். எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போனார். போன பிறகு அவருடைய நிலைமை பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இயேசு பிரதமாக ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் கள்ளங்கிட்ட மாட்டிக்கிட்டான். கள்ளங்கிறது பல இடத்துல எடுக்கலாம். கள்ள சகோதரர்கள், கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இப்படி வகை இருக்கலாம். நீங்கள் எருசலேமில் இருக்கிறத விட்டுட்டு கள்ளர் கையில் போய் மாட்டினீங்கன்னா அந்த கள்ள உபதேசங்கள் நிறைய இன்றைக்கி வந்துருச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சத்தியத்தை விட்டு அவன் வழி தப்புறான். அன்றைக்கி கூட என் கடையில் ஒரு ஜெகோ விட்னஸ் வந்தாங்க. நான் அவங்க கிறிஸ்டின்கிறனால நான் சாதாரணமாக பேசினேன், ஐயா இப்படி நல்லா இருக்கீங்களா, நான் அந்த சிஸ்டர்ட்டையும் பேசினேன். அப்போ சொன்ன உங்கள் சபை ஆராதனை நேரம் என்ன, இப்படி கேட்கும்போது எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் யெகோவாவின் சாட்சிகள். எந்த சாட்சிகள், யெகோவாவின் சாட்சிகளாம். ஏன்னா ஆரம்ப நாட்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள், அதாவது ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கிட்டு வெறித்தனமாக இருந்த நாட்களில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது என்னென்னா அவங்க அழகாக வருவாங்க. அதுதான் பார்த்தவங்க தந்திரமாக வருவாங்க, ரொம்ப நல்ல நயவஞ்சகமாக பேசுவாங்க. சே, நம்ம போகிற சர்ச்சிலோட பாஸ் இப்படி பேசலையே. அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் வந்தீங்கன்னா பரதேசிக்கு போகலாம், பரதேசியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனால் அவன் சொல்லக்கூடிய காரணம் பரதேசிக்கு போகலாம், உங்களுக்கு அப்படி இப்படி நல்லா சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன்னு சொல்லுவான் பாருங்க. அங்கே தாங்க வந்தது கோபம். ஏன்னா நமக்கு வெறித்தனமாக இயேசு மேலே இருக்கிறோம், வேறு எதையுமே தெரியல. கண்மூடித்தனமாக நான் அடி வாங்கி இந்த 18 தையல் வாங்கியிருக்கேன், போட்டிருக்கேன் என் கணத்தில் இயேசுக்காக. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து அவங்க வந்து என்னன்னா நல்லா அழகாக வருவாங்க, சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே வருவாங்க ஜெகோவா ஜெகோவான்னுட்டு. நான் அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத யாரையுமே என்ன பண்ணாது, உன் வீட்டுக்குள்ளே சேர்க்காதுன்னு ஆண்டவர் திட்டமும் தெளிவாக சொல்லிட்டார்ல. அப்போ இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் கையில் போய் நம்ம மாட்டிக்கிறக்கூடாது, கள்ள தீர்க்கதரிசிகளை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கிடக்கூடாது. கள்ள சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு சுட்டி தெளிவாக காமிக்கிறார் பாருங்க. அவன் போய் கள்ளர் கையில் அகப்பட்டுட்டான். அகப்பட்ட என்ன ஆகும், அவ்வளோதான், முடிஞ்சது. இவங்க சொல்லாங்க, உங்கள் பாச தீர்க்க தரிசனமே சொல்ல மாட்டேன்றாரு. உங்கள் வீட்டில் அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த பீரோக்கில் ஒரு எலுமிச்சம்பளம் இருக்குது, ஏசுனாருக்கு தான் வேலையா? உங்கள் பீரோக்குள்ளே எலுமிச்சம்பளம் இருக்கிறது இது இருக்காதுன்னு சொல்கிறதுக்காக வேலை? உடனே இவனா பரவாயில்ல, எங்கள் பாஸ்டரை விட இவர் என்ன அழகாக தீர்க்கத்தை சொன்னார். ஏன், உன் சோழியை முடியத்தான்.
நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த எருசலேமை விட்டு எரியோக்கு போகணுன்னு நினச்சிடாதீங்க. அந்த எண்ணமே வந்துடக்கூடாது. கல்லர் கையில் ஆகப்பட்டாச்சு. கீழே வாசிங்க அப்படியே. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். போது நிறுத்துங்க. அங்கே யார் வந்தா? ஆசாரியன் வந்தான். அவன் என்ன பண்ணான்? ஐயோ பாவம் அப்படின்னு போயிட்டு அவனை தூக்கி அவனுக்கு ஏதாவது பண்ணானா? என்ன செஞ்சார் அவர்? போயிட்டார். நமக்கு எது ரொம்ப இவன் எரிச்சலும் இருக்க வேண்டிய தேவையில்லாமல் எரி உட்காந்தனால இவனுக்கு போயினா நம்மளும் என்ன பண்ணுவோம்? அவர் என்ன பண்ணுறாரு? பக்கமாக போயிட்டாரு. அடுத்து யார் வந்தா? அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, அடுத்தவனும் என்ன பண்ணான்? போனான். இதுதான் கதி. இன்னைக்கு நம்ம அழகா நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நம்ம சரியாக இராமல் ஏதோ சொல்கிறாங்களே. இப்போ என் பையன் கூட சமீபமாக இந்த யூடியூப்பில் பயங்கரமாக அந்த மியூசிக் வாசிக்கிறது, இந்த ட்ரெண்டே பயங்கரமாக அந்த ஸ்டேஜ் போட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா, அதாவது எப்படி சினிமாக்காரன் பண்ணுற மாதிரியே நம்ம ஆளுங்களும் பயங்கரமாக அந்த ஒர்ஷிப் பண்ணுறலாம் பார்த்துட்டு, டாடி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இதை நான் அவன் தம்பிங்க வா அவசரப்படாத. என்னென்னா பாருங்கள், எப்படியாவது அவனோட வலைக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது அவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆண்டவரை துதிக்கிறது தேவை தான், வாரத்தில் துதிக்கிற சந்தோஷம்தான். அதை ஒரு நவீன இதுக்காக கொண்டு போய், ஒரு மாடலாக கொண்டு போய் அதை அப்படியே திருச்சி வழி தப்பி கொண்டு போய் விட்டுருவான். அதனால் நமக்கு அது நல்லா இசையை வாசித்து ஆண்டவர் துதிக்கிறது தேவைதான். ஏன்னா தாவீது வாசிக்கும்போது சவுலோட அசுத்தாவி போனது உண்மைதான். அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தோட நம்ம இசையை வாசித்து ஆண்டவர் ஆராதிச்சா ரைட்டு. 4 பேர் என்னை பார்க்கணும், 4 பேருக்கு நான் ஹீரோவாக காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எனக்குள்ளே எரியோ கொண்டு வந்துட்டேன். அதுதான் உண்மை. 4 பேர் என்னை பார்த்து என்னை பாராட்டணும், 4 பேர் மத்தியில் என்னை அப்படியே என்னை அலங்கரிக்கணும்னு நான் என்னை நினச்சாலே நான் 27 அடி அகலத்தில் மதிலை நான் கட்டிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அது வேண்டாம். அதுதான் பாருங்கள், எருசலேமை விட்டுட்டு, கொடுக்கப்பட்ட சபையை விட்டுட்டு கள்ள உபதேசம் பண்ணுறவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு, கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர் வருவான். என்னையா உங்கள் பாஸ்டரு வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாரு. எங்கள் பாஸ்டர் பாரு கூப்பிட்டா ஒரு ஆள் 10 தடவை கூட வருவான். கள்ள சகோதரர் வருவான். நீ எல்லாம் அந்த சபைக்கு போயிட்டுருக்கிற, இங்கே உங்கள் பாஸ்டர் திட்டிகிட்டே இருப்பார், எங்கள் பாஸ்டர் என்ன தட்டி கொடுத்துட்டு இருப்பார். இப்படிலாம் சொல்லி நம்முடைய ஜீவியத்தை இடித்து போட்டு எரித்து போடுறதுக்கு ஆட்கள் வருவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்க வேண்டிய இடத்த விட்டு நீ போகக்கூடாது. இப்படி போன பிறகு ஆனால் அப்படியே ஒரு அன்பான தெய்வம் நம்ம ஆண்டவர் சும்மா இருந்தாரா? எப்படிப்பட்ட தெய்வம் பார்த்தீங்களா? சரி, என் பிள்ளை இப்படி ஆயிட்டான், என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான், திரும்பவும் என்ன பண்ணிட்டான்? தப்பு மேலே தப்பு பண்ணிட்டான். அதுக்காக நம்மளை கொல்லவா செஞ்சார்? பழைய ஏற்பாடு காலமாக இருந்தால் இந்நேரம் நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அந்த வனாந்தரத்துலேருந்து ஜனங்கள் வந்துட்டு இருக்கும்போது அபிராம் கூட்டம் என்ன சொல்லிச்சு? இவங்க கூட்டம் மோசையோட தர்க்கம் பண்ணாங்க. அவங்க தர்க்கம் பண்ணது என்ன கேட்டாங்க? நாங்கள் அங்கே ஒழுங்காக இருந்தோம், சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க தப்பான முறையில் எதுவுமே கேட்கல. அந்த தாத்தானுக்கு அவங்க கூட்டம் கோரை, அவங்க கூட்டம் தவறான முறையில் இல்லை. அவங்க என்ன கேட்டாங்க? நாங்கள் அங்கே ஒழுங்காக ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ நஷ்டப்பட்டாலும் எதையா சாப்பிட்டு இருந்து இங்கே கொண்டு வந்து எங்களை கஷ்டப்படுத்திங்களே, இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை கஷ்டங்களை தான் அவர்கிட்ட போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது பார்த்தீங்களா? மோசே கிட்ட தர்க்கம் பண்ணதுக்காகவே ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை பண்ணார். இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம ஊழிய கட்ட போய் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தால் அன்றைக்கி நடந்த மாதிரி நடந்த இன்றைக்கி பூமியில் இருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு, பொறுப்பு, நம்ம எங்கே இருக்கிறோம், அதுதான் நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு நம்ம போனால், இந்த பாருங்க, எருசலேமில் இருக்கிற வேண்டியவன் எரியோவுக்கு போனான். சும்மா கூட போயிடாதீங்க, சுற்றி இல்லை. நம்ம ஒரு வேடிக்கை, அதுதான் அவனுடைய வேலையை என்ன தெரியுங்களா? நம்மளை ஒரு எப்படியாவது கொண்டு போயிடணும். ஒரு வாரம் மட்டும் அந்த சபை ரொம்ப ஆரவாரமாக இருக்குன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கூட போயிடாதீங்க. ஏன்னா இந்த பிரசங்கலாம் நான் அந்த மாதிரி எனக்கு கேட்கும்போது எனக்கு கோபம் வரும். இவருக்கு வேறு வேலை என்ன? இவர் சபையில் விட்டுட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாங்கிறாரு. ஏன் போய் ஒரு சபையில் போய் சத்தியத்தை கேட்டால் என்ன?
என் பிள்ளைக்கு தான் என் பிள்ளையோட குணாதிசயம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். என் பிள்ளை ஓடினானா விழுந்துருவானா விழ மாட்டானாங்கிறது எனக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ எனக்கு அறிவில்லை, நான் கோவச்சிருக்கிறேன். இவருக்கு வேறு வேலையே இல்லை, கோவப்படுறாரு. நான் நிறைய நேரங்களில் ஒரு சில சர்வீஸை கட் பண்ணிட்டு வேறு சபைக்கெல்லாம் போனது உண்டு, போய் அடி வாங்கிட்டு வந்தது உண்டு. ஆனால் பாருங்கள், அதனுடைய அதான் மேய்ப்பனுக்கு தான் அந்த குட்டிங்களுடைய வலி வேதனை அதனுடைய இதெல்லாம் தெரியும். புதுசாக அவர்களுக்கு என்ன தெரியுங்களா, திருடர்கள் என்ன பண்ணுவான், அதை நயவஞ்சமாக திருடிடுவான். அதை நினைக்கிறான், ஆஹா ஆடு யாரை நம்பும், கசாப்புக்காரன் தான் நம்பும், அடிக்கணும் நோஞ்சான இருக்கிற ஆடை வந்து அவன் விரும்ப மாட்டான், அது சரி வேஸ்ட்டு இதுன்ட்டு நல்லா கொழுகுன்னு தூக்கிட்டு வந்துடுவான். இப்படி தான் இன்றைக்கி என்னென்னா நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செய்து நம்ம எருசலேம் விட்டு நம்ம எரிகோ பக்கம் நம்மளை போயிடவே கூடாதுன்னு தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு. உங்களுடைய பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எரித்து அதை இது பண்ணி தான் நம்மளை புதுசாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, விசுவாசங்கிற அந்த கேடகத்தால், அதுவும் சாதாரண துதியோட அவங்க அந்த 7 நாள் வந்தோடனே என்னாச்சுன்னா உடஞ்சிருச்சு. அதுதான் இன்றைக்கி நமக்கு பலனாக இருக்குது. ஆண்டவர் நம்மளோட எதிர்பார்க்குற காரியம் அதுதான். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எருசலேம் விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் பார்த்துக்கோங்க. அதே யோசுவா புஸ்தகம் 2:11 வாசிக்கப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 2:11. ஏன்னா எரிகோவுக்கு போயிட்டாலே நம்முடைய நிலைமை என்னங்கிறத பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 2:11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்களாலே எங்களுடைய தைரியம் அற்று போயிட்டு. பாருங்க, நம்ம எரியோவுடைய எண்ணங்கள், எரியோட சிந்தனை, எரிவு போனாலே நம்ம தைரியம், நம்முடைய பலன் எல்லாமே போயிடும். எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, உன்னை நான் எப்படி எங்கே வச்சிருந்தேன், நீ எங்கே போய் உன் தைரியம் பலனெல்லாம் இழந்துட்டியேங்கிறார் ஆண்டவர். அதே யோசுவா புஸ்தகம் 6:17 சொல்லுது, ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். ராகாப் வந்து எங்க இருந்தான்னா அந்த மதில் மேல இருந்தா. ராகாப் வேசி அந்த எரிகோ பட்டணத்து மதியில இருந்தான். அதுதான் வேதாங்க நமக்கு சொல்லுது. ஆனால் பாருங்க, ஆனாலும் இந்த பட்டணம் இதில் யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த எரிகோக்குள்ள காரியங்கள் எல்லாம் சாபத்தீடு. அது கீழே அந்த 7:21 வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 7:21. ஏன்னா கடைசியாக ஆண்டவர் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லக்கூடிய காரியம் 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனியான சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். போதும், ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாபிலோனிய பொருட்கள் எதுவுமே நமக்குள்ள, எரிகோ பாபிலோன் பொருட்கள் நமக்குள்ள என்ன கூடாது, வரவே கூட, வச்சிருக்க கூடாது. ஆண்டவர் இல்லை, எனக்கு அது நினைவு சின்னமாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது காரியங்கள் நமக்குள்ளே இருந்தேன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, எருசலேமில் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எரிகோவை கட்டாத, எரிகோவுக்கு போகாத, எரிகோவை பொருள் மேலே ஆசை வைக்காத. ஆண்டவர் 4 காரியம் திட்டமாக சொல்கிறாரு. அதுதான் பாருங்கள், ஆண்டவர் வந்து எரிகோவுக்கு போகும்போது அங்கே சகைங்கிற ஒரு மனுஷனை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு, அவன் ஏசு எப்படிப்பட்டவரோங்கிறது, எங்கே இருக்கிறான், அவன் இருக்கிற இடம் எங்கே, அவன் என்ன பண்ணுறான், ஏசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமினுடைய சந்ததின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். பாருங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறாரு பாருங்கள். நம்மளுடைய காயங்களை கட்டி நமக்கு எண்ணெய் பூசி நம்ம தப்பு மேலே தப்பு பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நல்லா தெரியுது தவறு செய்கிறோன்ற பட்சத்தில் ஆண்டவர் ஒரு தீர்மானம் உங்களை எடுக்க சொல்கிறாரு. எரிகோ பக்கம் போயிடாதீங்க, எரிகோவை கட்டணும்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. எரிகோவுடைய பொருள் உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்கள், அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத இப்போது ஒரு அது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க பாரம்பரிய பொருட்கள், அது கூட ஆண்டவர் அருவருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சால்வை, அந்த வெள்ளி, அதெல்லாம் என்னென்னா ஒன்றுமில்லாத காரியத்தை நீ வச்சிருக்காதங்கிறார், எடுத்து போட்டுருங்கிறார் ஆண்டவர்.
ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எரிகோவை ஆண்டவர் இன்னைக்கு இடித்து தகர்த்து எரிச்சிட்டாரு. ஏன்னா இடித்தா சொன்ன மாதிரி யாராவது கெட்டிடுவா, எப்படியாவது நீ கூட கெட்டுறதுக்கு முயற்சி பண்ணிடுவா. அதனால தான் ஆண்டவர் எரிச்சது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சாபத்தையும் ஆண்டவர் வராரு. சபிக்கப்பட்டவன் சொல்லி யோசுவாங்க தீர்மானமாக சொல்லியிருக்கிறாரு. எரிகோவை கெட்டணும்னு நினைச்சாலே அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த நாள் அந்த வார்த்தை கேட்குற உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர் அதை தகர்த்து போட அவர் வல்லவராக இருக்கிறாரு. எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, எரிகோவுக்கு போகவே மாட்டேன்னு. சும்மா கூட போய் பார்க்குறேன்றத அந்த எண்ணம் வரக்கூடாது. எரிகோவை நான் கட்டணுங்கிற எண்ணமும் வரக்கூடாது. எரிகோ இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், தங்க மாட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், எரிகோ இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா கதை பேசுகிற இடத்துல நமக்கு என்ன வேலை இருக்குது? எரிகோ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் அந்த பொருள் மேலே நான் வாஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்தல எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை போடுவோமா? இந்த வேலையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு. எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் இடித்தது போல இடித்தது மாத்திரமல்ல, அதை தீக்கிரையாக்கி எரிச்சு போடவும் யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒப்பு கட்டளையிட்டார். அதே போல் இந்த நாட்களிலே நம்ம எங்கே இருக்க வேண்டிய நம்முடைய ஜனங்கள் இந்த வேலையில் எங்கே இருக்கிறாங்க? இந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது? பெத்தேலில் இருக்கிறவ தேவனுடைய வீட்டில் இருக்கிற மனுஷன் தேவனுடைய வீட்டில் இல்லாமல் எரிகோ பக்கமா, எரிகோ சிந்தனையா அவன் போனபடினால அவனுடைய காரியம் எப்படியானது? சரீரத்தில் முதலாவது பிசாசானவன் சரீரத்தில் கை வைப்பான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் சீரழித்து பெத்தேலுக்கு வரவிடாமல் அவன் பண்ணக்கூடியதா அவனுடைய காரியமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த வேலையில் நம்ம பெத்தேலில் இருக்கிற வேண்டிய, எருசலேமில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் எருசலேமில் இருக்கணும். கள்ள உபதேசத்துக்கு நம்மளை ஒருபோதும் நம்ம செவி சாச்சிடக்கூடாதுங்கிறதா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, திட்டமும் சொல்கிறாரு. இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்களிலே இப்படிப்பட்ட எரியோக்களை நீங்கள் கட்டணும்னு ஒரு மனசளவு நினச்சிருந்தாலோ, இல்லை அந்த எரியோவுடைய சுவாவங்கள் எரியோ இருக்கிற இடத்துல இருக்கணும்னு இல்லை இருந்திருந்தோன்னா இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தில் உங்கள் பழைய ஜீவியம் போதும், இல்லை அந்த எண்ணங்கள் போதும், இனி அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க சரி வரலன்னா இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஆண்டவர் தெளிவா திட்டமுமா அவர் சொல்லி அவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வந்திருக்கு. ஆனா நிச்சயமா இந்த காரியங்களிலிருந்து நீங்க விடுபடுவீங்களானா ஆண்டவர் பெரிய காரியங்களா உங்களை விசுவாசத்தினுடைய தகவனுடைய பிள்ளைகளா அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. நல்லா ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதேனும் காரியங்கள், பொருளோ இல்லை நமக்கு பிரியமான காரியங்கள், ஏன்னா அவரை விட பிரியமானது எதுவுமே கிடையாது உலகத்தில். அவரை மிஞ்சின எந்த காரியமும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது, எதுவுமே விளையாடப்பட்டது கிடையாது. அவர் மாத்திரம்தான். ஆனால் அவர் கொடுத்த அந்த வார்த்தை, அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அந்த காரியம், அவர் விரும்புகிற காரியம், அவர் விரும்பாத என்ன காரியம் நம்மகிட்ட இருக்குமானால், எண்ணமானாலும் சரி, செயலானாலும் சரி, எதுவானாலும் சரி, இந்த வேலையில் இந்த எண்ணம் மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த எரிகோ கட்டணுங்கிற எண்ணம் முதலாவது. அப்புறம் எரிகோ பக்கம் சும்மா வேடிக்கை தானே, கிடையவே கிடையாது. ஆண்டவர் அதில் விரும்புறதே இல்லை. தயவு செய்து இந்த நாளிலே அப்படி ஏனும் காரியங்கள் உள்ள இருந்தா, அதை அலட்சியமாக நீங்கள் இருந்தா, இது ஒன்றும் இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா தயவு செய்து இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விசுவாசத்தில் உங்களை பெருக செய்து 27 அடியில் நீங்கள் துதியோடு ஜெபிக்கும் பொழுது, துதியோடு விசுவாசத்தோடு நீங்கள் துதித்து ஜெபிக்கும் பொழுது 27 இல்லை 77 அடி அகலத்தை கூட உங்களால் உடைக்க முடியும், உங்களால் ஜெயிக்க முடியுங்கிறத ஆண்டவர் உங்கள் மத்தியில் இந்த வேலையில் விளம்பிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒப்பு கொடுங்க. ஏன்னா காலம் கடைசி காலத்தில் போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசனம் நம்முடைய மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில் ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீ எருசலேம் விட்டு போயிடாத. உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நீ உறுதியா நின்னா உனக்கு ஆண்டவர் எப்படின்னா ஜெயமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தினால நம்ம எல்லாத்தையும் முன்னேறி போகத்தக்கதான ஜெய ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறாரு.
எல்லாரும் இருதயத்தை ஒப்பு கொடுத்தவர்களாய் எல்லார் கண்ணில் மூடி நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். இந்த நல்ல வேலையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல காரியத்துக்காக, நல்ல ஒரு ஜீவியத்துக்காக, நல்ல ஒரு திருச்சபைக்காக, நல்ல ஒரு வார்த்தைக்காக உள்ளதபடி ஆண்டவர் சொல்லி நம்மளை படிப்பித்து நம்மளை ஜீவ பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல எருசலேமில் இருக்கிற நாம ஏன் பெத்தேலுக்கு எரிகோக்கு போகணும்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் இந்த ஆராதனை முடிஞ்சு வெளியில் போகும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்புறப்படுத்தி நீங்கள் ஜெய ஜீவத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை எம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது விடை போல தேவனுடைய பிள்ளையை இடிக்கப்பட்டிருக்கிறதான எரிகோ மதில், ஹல்லேலூயா, அது சபிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. அந்த சபிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த எரிகோ கோட்டைக்குள்ளே சிக்கி கிடந்த நம்மை ஆண்டவர் அந்த எரிகோ கோட்டைகளை உடைத்து எப்படி ராகாப் வேசியை அந்த பட்டணத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தோடு இணைத்து கொண்டார்களோ, அதுபோல ஆண்டவர் நம்மையும் சபிக்கப்பட்ட அந்த எரிகோவின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ராகாவும் அவளுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் மாத்திரம் உயிரோடு இருப்பார்களாக என்று சொன்னது போல, ஹல்லேலூயா, கர்த்தர் தாமே நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்பவும் அந்த மதில்கள் எடுப்பித்து கட்டப்பட்டால் சாபம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையை நாம் கேட்டோமே. தேவனுடைய பிள்ளையை இடித்து போடப்பட்டதான காரியத்தை மீண்டும் கட்டுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இடித்து போடப்பட்டதான மதில் மனுஷர்களால் இடிக்கப்படவில்லை, அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவத்திலையும் சாபத்திலையும் நம்ம சிக்கி கொண்டிருக்கும் போது, ஹல்லேலூயா, பிசாசு போட்டு வைத்திருந்த மதிலை நம்மால் உடைச்சி வெளியே வர முடியாமல் இருந்தோம். ஹல்லேலூயா, தேவ ஜனங்களை சுத்தம் மட்டும் சொன்னார். அதுபோல் அநேக தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அந்த மதிலை இடித்தார். ஹல்லேலூயா, உள்ளிருந்து அந்த ராகாபை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, இஸ்ரவேல் கோத்திரத்தோடு கூட அவளை இணைத்தார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது போல இணைத்து கொண்டு வந்திருக்கும் போது ஹல்லேலூயா ஒரு ராகாவை போல பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து கொண்டு வந்த தேவன் ஹல்லேலூயா அவர் நமக்கென்று ஒரு பரம கானான் தேசத்தை நோக்கி போகிற ஒரு பிரயாணத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த ராகாப் மறுபடியுமாக நான் எரிகோவிலே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருப்பாளானால் அவளும் அந்த சாபத்துக்குள்ளே போயிருப்பாள். ஹல்லேலூயா தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா கர்த்தர் இடித்து போட்டு உன்னை விடுவித்து கொண்டு வந்த அந்த பழைய காரியத்துக்குள்ளே மறுபடியும் எந்த விதத்திலும் நுழையாதபடிக்கு, அதை மனதிலே வைக்காதபடிக்கு, அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு, அங்கே இருக்கிறதான அந்த இடத்துல போய் தங்கி தரிக்காதபடிக்கு, அங்கே இருக்கிற பொருட்கள் மேல் ஹல்லேலூயா அந்த எகிப்தை விட்டு வந்த பிறகு நாங்கள் அந்த எகிப்தை நினைக்கிறோம் என்று சொல்லி வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களில் சில பேர் சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைய, நீ இருதயத்துக்குள்ளே நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையே எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு ஹல்லேலூயா அந்த பாவ வாழ்க்கையை இன்றைக்கும் நீ அதை யோசித்து அதை குறித்து சந்தோஷப்படுகிறாயா? ஹல்லேலூயா அது இடிக்கப்பட்ட வாழ்க்கை, அதை திரும்பவும் அதை யோசிக்காத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா விட்டு வந்த வாழ்க்கை இடித்து போடப்பட்டு கர்த்தர் உன்னை புதுப்பித்து கர்த்தருடைய நோக்கத்தையும் உன்னுடைய வழியையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா அவர் மாற்றி இருக்கிற பாதையில மாத்திர நீ போ. நீ மறுபடியும் பழைய வழியை நோக்கி நீ ஓடாத. ஹல்லேலூயா பழைய காரியத்தை நோக்கி ஓடாத. ஹல்லேலூயா அங்கே சாபம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த இடத்துல நல்ல பல இடங்களை ஜெயித்து யுத்தத்தை செய்து நடத்தி கொண்டு வந்த ஆகான் அந்த இடத்துல இருந்ததான அழிந்து போகிற சில பொருட்கள் மேல் கண் வைத்து அவனும் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளும் ஹல்லேலூயா சுட்டெரிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டானே. தேவனுடைய பிள்ளைய, ஹல்லேலூயா எரிகோவின் பொருட்கள் மேலே நீங்கள் ஆசை வைக்காதீங்க. உலகத்தில் அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி வாழ்கிறாங்க, நாங்கள் மட்டும் ஏன் இந்த பாதையில் நடக்கிறோன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா கர்த்தர் நடத்துகிற பாதையை குறித்து உனக்கு ஒரு முறுமுறுப்பு இருக்குமானால் இந்த நாளிலே ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிறதான பாதையில் போகிறவர்களுக்கு இந்த காலத்து சந்தோஷம் உண்டு, ஆனால் இனி வருகிற நித்திய சந்தோஷம் அவர்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா அந்த வெளிச்சம், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானா அந்த வெளிச்சம் உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு உலகத்தில் ஜாலியாக இருக்கிறவங்க அனுபவிக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு இந்த உலகத்தோட முடிந்து போகும் தேவ பிள்ளை. அதனால தான் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யவானை பார்த்து அவன் பாதாளத்தில் வேதனைப்படும் போது ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்ச அதை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இனி உனக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனால் லாசரு உலகத்தில் இருக்கும்போது சத்தியத்து நிமித்தமாய் ஹல்லேலூயா அவன் பாவ வாழ்க்கைக்குள்ளே போகாதபடி ஹல்லேலூயா சில தரித்திரமான சில சூழ்நிலைகளையும் வியாதியையும் அனுபவித்தான். சில பலவீனங்களுக்குள்ளே அவன் கடந்து போனான். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகலை. ஹல்லேலூயா அவனுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது, ஆனால் உன்னுடைய துக்க நாட்கள் ஆரம்பமானது ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த வேதத்தை நம்ம கையில் வச்சிருக்கிறோம். அந்த வேதத்தை தியானிக்கிறோமா, அந்த சத்தியத்தின்படி நடக்கிறோமா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா உலகத்தில் இருக்கிற அநித்தியமான அழிந்து போகிற பாவ சந்தோஷங்களை எங்கள் இருதயத்திலே நாங்கள் தியானித்து ஆண்டவரே அவர்கள் பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நாங்கள் திரும்ப மாட்டோம். ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுக்கென்று ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் வனாந்திரத்தின் பாதையில் தான் போகிறோம். ஆண்டவரே சில மாறாவின் கசப்பு எங்களுடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்கிறது. ஆண்டவரே தாகங்கள் இருக்கிறது, பசி இருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தாவே எங்களுக்காக நித்திய ஜீவனை நீர் வைத்திருக்கிறீரே, அந்த பாதையை விட்டு நாங்கள் வலது இடதுபுறம் சாயாதபடி உடைய சத்தியத்திலே நாங்கள் வைராக்கியத்தோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை நாங்கள் ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே அவருடைய போக்குவரத்துகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா தீங்குகளுக்கும் தேவன் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே வர வர உங்களுடைய பிள்ளைகள் விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருடைய ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக வேலையடித்து காத்துக்கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா சொல்லுங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலுடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நான் முதல் ஆராதனையினுடைய முடிவில் சொன்னது போல